வெல்கம் டு ஃபோக்கஸ் டிஎன்பிஎஸ்சி. இப்போது பிரித்தெழுதுகள் தமிழில் எங்கேருந்து கேட்க மாட்டாங்கன்னு தெரிய மாட்டுது. நிறையா கொஸ்டின்ஸ் வெளிலேருந்து தான் கேட்குறாங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில். ஸோ இப்போது நம்ம நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்ஸ்லேருந்து பிரித்தெழுதுகள் பார்ப்போம். ஏன்னா போன டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழில் வழங்கும் வடமொழி இலக்கணம், ஓகேங்களா? வடமொழி சந்திகள் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். புணர்ச்சியை வடநூல்கள் சந்தி அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போது சந்தி வந்து 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா தீர்க்க சந்தி, குணசந்தி, விருத்த சந்தி அப்படின்னு 3மே வடமொழி சந்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ தீர்க்க சந்தி பார்க்கலாம். தீர்க்க சந்தி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா நிலைமொழி, இறுதிமொழி. நிலைமொழி, வருமொழி. எது நிலைமொழி வருமொழி பார்த்துக்கோங்க. இப்போ குணம் கூட்டல் அனுபவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? குணம் அப்படிங்கிறது நிலைமொழி, அனுபவம் அப்படிங்கிறது வருமொழி. ஓகேவா? நிலைமொழியோட இறுதி எழுத்து ஆனா ஆவணாவில் முடியணும். வருமொழியோட முதல் எழுத்து ஆனா ஆவணாவில் வந்துச்சுன்னா ஆவணா தான் வரணும். குண அப்படிங்கிறது ஆனாவில் முடிஞ்சிருக்கு. அனுபவம் ஆவல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ குணானுபவம் ஆவணை வந்திருக்கா? சர்வ ஆவல முடிஞ்சிருக்கு. அதிகாரி ஆவல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ சர்வாதிகாரின்னு வரணும். அமிர்த ஆவல முடிஞ்சிருக்கு. அஞ்சனம் ஆவல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அமிர்தாஞ்சனம் வரும். வேத ஆவல முடிஞ்சிருக்கு. ஆகமம் ஆவணாவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ ஆவணா வரும். வேதாகமம் அப்படின்னு வரும். சேனா ஆனாவில் முடிஞ்சிருக்கு. அதிபதி ஆவல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ சேனாதிபதி வரும். அப்புறம் ஒரு குறிப்பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால் கூட்டல் அபிஷேகம், பாலாபிஷேகம், இதுதான் கரெக்டு. பாலாபிஷேகம் அப்படின்னு போடுறது அது தப்பு. ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, அபிஷேகம் அப்படிங்கிறது குறியில் தான் இருக்குது, நெடியில் கிடையாது. இப்போ பாலாபிஷேகம் குறியில் தான் வரணும். பாலாபிஷேகம் நெடியில் அல்லா வரக்கூடாது. ஓகேங்களா? அடுத்து தீர்க்க சந்தியில் டைப் 2 பார்க்க போகிறோம். டைப் 2 என்னென்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து ஈனா ஏனா வரணும். வருமொழியோட முதல் எழுத்து ஈனா ஏனா வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஈயனா தான் வருது. பாருங்க, கவி கூட்டல் இந்திரன், கவீந்திரன். கவிங்கிறது ஈல முடிஞ்சிருக்கு. இந்திரன்கிறது ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஈயனா வரும். கவீந்திரன் வருது. கிரிங்கிறது ஈனா முடிஞ்சிருக்கு. ஈசன்கிறது ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ கிரீசன் வரும். மகி அப்படிங்கிறது ஈயனா முடிஞ்சிருக்கு. இந்திரன்கிறது ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. மகீந்திரன். நதி அப்படிங்கிறது ஈல முடிஞ்சிருக்கு. ஈசன்கிறது ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. நதீசன் வரும். அடுத்து தீர்க்க சந்தியில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். 3 என்னென்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து ஊனா ஊவனால முடிஞ்சு வருமொழியோட முதல் எழுத்து ஊனா ஊவனால வந்துச்சுன்னா ஊவனா தான் வரும். இங்கே பாருங்க, குரு அப்படின்னு ஊல முடிஞ்சிருக்கு. உபதேசம் அப்படிங்கிறது ஊல ஸ்டார்ட் ஆகிருக்கு. குரு உபதேசம் அப்படின்னு வரும். சுயம்பு அப்படின்னு ஊவனால முடிஞ்சிருக்கு. ஊர்ஜியம் அப்படிங்கிறது ஊல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ சுயம்பூர்ஜியம் அப்படின்னு வரும். அடுத்து குணசந்தி பார்க்க போகிறோம். குணசந்தியில் டைப் ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து ஆனா அவனாவில் வந்து வருமொழியோட முதல் எழுத்து ஈனா ஏனா வந்துச்சுன்னா ஏஎனா வரும். ராஜ ஆவல முடிஞ்சிருக்கா. இந்திரன் ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கா. அப்போ ராஜேந்திரன் வரும். தேவ ஆவல முடிஞ்சிருக்கா. இந்திரன் ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கா. தேவேந்திரன் வரும். மகா ஆவணாவில் முடிஞ்சிருக்கு. ஈஸ்வரன்கிறது ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ மகேஸ்வரன் வரும். யதா ஆவல முடிஞ்சிருக்கு. இச்சை ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஏன்னு வரும். ஏச்சைன்னு வரும். கங்காதர ஆவல முடிஞ்சிருக்கு. ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஈல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஏ வரும். கங்காதேஸ்வரர் அப்படின்னு வரும். குணசந்தியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். அதில் நிலைமொழியோட இறுதி எழுத்து ஆனாவனால் வந்து வருமொழியோட முதல் எழுத்து ஊனா ஊனா வந்துச்சுன்னா ஓ நெடில் வரும். சர்வ ஆவல முடிஞ்சிருக்கு. உதயம்ங்கிறது ஊல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஓ வரணும். சர்வோதயம். சூரிய ஆவல முடிஞ்சிருக்கு. உதயம்ங்கிறது ஊல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஓ வரணும். சர்வோதயம். சந்திர அவ்வளோ முடிஞ்சிருக்கு. உதயம்ங்கிறது ஊல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சந்திரோதயம். சக ஊல முடிஞ்சிருக்கு. உதரன் ஊல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சகோதரன். ஞான அப்படின்ட்டு ஆவல முடிஞ்சிருக்கு. உதயன் அப்படின்னு ஊல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஞானோதயம் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம விருத்த சந்தி பார்க்க போகிறோம். விருத்த சந்தியில் டைப் ஃபஸ்ட்டு என்னென்னா நிலைமொழியோட இறுதி எழுத்து ஆனா ஆவணாவில் முடிஞ்சு வருமொழியோட முதல் எழுத்து ஏ ஐ வந்துச்சுன்னா ஐ தான் வரும். ஓகேங்களா? லோக அப்படின்னு ஆவல முடிஞ்சிருக்கு. ஏகநாயகன் அப்படின்னு ஏல ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ ஐ தான் வரும். லோகை நாயகன். சர்வ அப்படின்ட்டு ஆவல முடிஞ்சிருக்கணும். ஐஸ்வர்யம் ஐயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ ஐ வரும். சர்வேஸ்வரியம் அப்படின்னு வரும். தேவதா ஆவல முடியணும். ஐக்கியம் ஐயில் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்போ ஐ தான் வரும். தேவத ஐக்கியம். தேவதா ஆவல முடிஞ்சிருக்கு. ஏகதம் ஏயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்போ தேவத ஐக்கியம் அப்படின்னு வரும். இதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம்.
நிலைமொழியோட முதல் எழுத்து ஆனா ஆவணாவில் வந்து வருமொழியோட முதல் எழுத்து ஓ ஔ வந்துச்சுன்னா அவ்வு தான் வரும். இப்போ வன கூட்டல் ஒஷதி வனஸ்வதி அப்படின்னு வரும். பரம ஆவல முடிஞ்சிருக்கு, ஒஷதி அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்டார்ட் ஆகிருக்கு, பரமாஷதம் அப்படின்னு வரும். மகா அப்படின்ற ஆவணாவில் முடிஞ்சிருக்கு, ஒஷதி அப்படிங்கிறது ஓவில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போது மகஸ்வதி அப்படின்னு வரும். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.